சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட சூழலிலிருந்து ஒரு விதமான பரபரப்பு தமிழ்நாட்டு அரசியலில் தொற்றிக்கொண்டது அல்லது பிடித்து கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு திருப்புமுனை வரக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இந்த பரபரப்பான சூழலில் மே 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில் சிவா மீடியாவில் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் தமிழ்நாட்டின் முதல்வராகும் திருமாவளவன் திமுகவினுடைய தலைவர் எனதற்கான முயற்சி எடுத்து அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிறதுனா நான் ஆதரவு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திருமாவளவன் முதல்வராவதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம். இதன் தொடர்ச்சியாக அன்று மதியம் ஒரு 3-4 மணி வரைக்கும் பல பரபரப்பான சூழல்கள் போனதுக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் வெளியிலிருந்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஆதரவு தரதா சொன்னார். அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை ஒரு பேசு பொருளாக இல்லை, அப்படி அமைதியாக போயிட்டுது. இந்த வீடியோ வெளியிட்ட இந்த சூழலில் சிவா மீடியாவை பார்த்துருக்கிற பல நண்பர்களும் அரசியல் சார்ந்த நண்பர்களும் என்கிட்ட கூப்பிட்டு பேசுனாங்க. பத்திரிகை துறை நண்பர்களும் நிறைய பேர் பேசுனாங்க. சாத்தியமே ஆகாத ஒரு செய்தியை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் முதலமைச்சராக இருங்க, நாங்கள் ஆதரவு தரோம், அதிமுகவுடைய கூட்டணியோடு நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் சொன்னாங்க. இது எல்லாமே நான் ஒவ்வொரு கட்டமாக இல்லை, ஒரு 3-4 கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தி தான் இந்த செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன். இன்றைக்கி அது உண்மை. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு விஜய் தலைமையிலான தாவேக அரசு பெரும்பான்மையை நிரூபித்து விட்டு வெளியே வந்திருக்கின்ற சூழலில் அதிமுகவுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சி.வி. சண்முகம் இந்த செய்தியை சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், திருமாவளவன் முதலமைச்சராக இருக்கிறத நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. திமுக தலைமை இதுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து திருமாவளவனை முதல்வராக்க முயற்சி செஞ்சுது அப்படிங்கிறத நேரடியாக பட்டும் படாமலும் இலைமரவு காய்மரவாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதற்கு கருத்து தெரிவித்திருக்கிற திருமாவளவன் அவர்களும் அப்படி ஒரு நடந்திருக்கிறதா தெரிய வருது அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்காரு. நடந்தது தான். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களை அதாவது 8ஆம் தேதி இரவு கூப்பிட்டு விஜய் தலைமையிலான கூட்டணி மந்திரி சபையில் நீங்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கான மனநிலை இருக்கீங்கிறது தெரியுது. ஏன்னா அதுக்கு முன்னே உளவுத்துறை மூலமாக இந்த நகர்வுகள் எல்லாமே திமுகவுடைய தலைமைக்கு போயிடுது. ஏன்னா திமுகவும் தனியாக ஒரு உளவுத்துறையை வச்சு அரசியலில் என்ன நடக்கிறத அக்குவே ராணி வரையாக அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அணிகள் மூலமாக திருமாவளவனுக்கும் தாவேக விஜய்க்கும் நடந்த கூட்டணி உடன்பாடுகளை பற்றி செய்தி போயிருக்கு. அதற்கு பிறகு தான் அவர் திருமாவளவனை கூப்பிட்டு பேசுகிறாரு. நீங்களே முதலமைச்சராக இருங்கள், நான் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறேன், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, நீங்கள் ஏன் போய் விஜய் மந்திரி சபையில் துணை முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது உண்மையிலேயே திருமாவளவனை முதல்வராக்குவதற்கான திட்டமா அல்லது விஜய் தலைமையிலான தாவேக மந்திரி சபையில் இவர் துணை முதல்வராக போகக்கூடாது என்பதை தடுப்பதற்கான திட்டமா அப்படிங்கிறது நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸ்டாலின் மனசில் என்ன நினைச்சார் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் 2 வாய்ப்புகளுமே திருமாவளவன் முன்னால் இருக்குது. அவர் எதை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போவும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக சமூக நீதிக்கான ஒரு கட்சியாக செயல்பட்டு இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்னொரு கூட்டணியினுடைய அமைச்சரவையில் போய் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று சொன்னால் அது நமக்கு அவமானம் அப்படிங்கிற எண்ணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்திருக்கு. ஏன்னா பல முறை தேர்தலில் நம்ம கூட்டு வச்சுருந்தோம், அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை நம்ம கொடுத்துடல. வேறொரு கட்சி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அந்த அங்கீகாரத்தை கொடுத்ததுன்னா அது நமக்கு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்திருக்குது. ஆனால் அதே நேரத்தில் திமுகவுடைய 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் மற்றும் அதனுடைய அந்த உளவு பிரிவு வேலைகள்லாம் செய்யக்கூடிய பலரிடமும் ஸ்டாலின் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அத்தனை பேருமே இந்த விவகாரத்தை வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனிடம் முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்தால் அது நாட்டை இன்னும் பல ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு போயிடும். அவர் சரியான நபராக இருக்கலாம், அவர் திறமையான நிர்வாகத்தை மேற்கொள்ளலாம், ஆனால் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த அமைப்பு சரியான கட்டமைப்பில் இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற பலரும் பலவேறு விதமான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. திமுக ஆட்சி இன்றைக்கு இந்த அளவுக்கு பின்னடைவுக்கு போனதுக்கு அவர் கூட்டணியில் இருந்ததும் ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உளவுத்துறையும் சொல்லியிருக்கு. உளவுத்துறை மிக குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு வழக்குரைஞரை விசிகாவினர், அதாவது திருமாவளவனுடைய காருக்கு முன்னால் ஒரு மோட்டார் ஸ்கூட்டரில் போனாருங்கிறதுக்காக போட்டு அடித்து அந்த நிகழ்வுகளெல்லாம் சொல்லி அந்த நிகழ்வை பற்றியே இன்னும் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த சூழலில் இவரை முதலமைச்சராக கொண்டு வந்தால் நிச்சயமாக அங்கங்கே பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான்
இவரை முதலமைச்சராக கொண்டு வந்ததுனால தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லாத சூழலுக்கே கொண்டு போயிடும் அப்படிங்கிற. அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி நீங்கள் முதலமைச்சராக இருங்க அப்படின்னு சொல்கிறது காரணம், அவரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினரை அழைத்து அவர்களுக்கு 30க்கும் அதிகமான இடங்களை ஒதுக்கீடு செஞ்சு அமைச்சர்களாக பொறுப்புக்கு போட்டு இவர் முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்துவதாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்க மாட்டார் என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் தன்னால் ஒரு வேலை கெட்டுவிட்டதென்றோ அல்லது தன்னால் கொடுக்க முடியாத விஜய் கொடுத்து விட்டார் என்ற காரணம் தன்மேல் எதிர்காலத்தில் விழுந்துரும் அப்படிங்கிறதுனால தான் இவர் இந்த முதலமைச்சராகிறதுக்கான பச்சை கொடியை காட்டியிருக்காரு. அந்த கட்டத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த இன்னொரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய வாரிசு, அது இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் விஜய் எப்படியும் முதலமைச்சராக கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காருங்க. ஆரம்பத்தில் அவர் 107 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிற கட்டத்திலிருந்து அதை தடுக்கணுங்கிறதுல திமுகவில் இருப்பவர்களிலேயே அதிகமாக ஆர்வம் காட்டியவர் உதயநிதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அந்த கட்சியின் தரப்பிலும் வெவ்வேறு அணிகளோடெல்லாம் நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் இவருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த பிரச்சனை தொடர்பாக விஜய்க்கும் உதயநிதிக்கும் ஒரு மோதல் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மோதலில் இவர் ஜெயிச்ச மாதிரி ஆயிடக்கூடாது, இவரை முதலமைச்சராக பொறுப்பேற்க விடக்கூடாதுன்னு உதயநிதி நினச்சிருந்திருக்காரு. அவர் கொடுத்த நெருக்குதலும் திருமாவை முதலமைச்சராக்க ஸ்டாலின் ஒப்புக்கொண்டதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது. மொத்தத்தில் இந்த விவகாரம், அதாவது ஒரு வெளிப்படையாக நினச்சது இவரை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்தாலும் உள்ளுக்குள் அது நடந்து விடக்கூடாதுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது, நடக்காதுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் தட்டி விட்டது கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் திருமாவளவனையும் ஒரு குழப்பத்தில் வச்சு, அதற்கு பிறகு அவங்களுடைய கட்சிக்காரங்க எல்லாமே அந்த நிலையை ஆதரித்து துணை முதல்வராக வரப்போகிறாரு, முதல்வராக வரப்போகிறாருங்கிற கருத்துக்களை எல்லாமே சமூக வலைதளங்களில் அவங்க பரப்ப ஆரம்பித்தாங்க. அதுவும் பரவலாக போயிட்டு இருந்தது. அப்போதே 2 விதமான கருத்துக்களும் வர ஆரம்பிச்சிட்டது. வரக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் மறைமுகமாக இருந்தாலும் வரணுங்கிறது வெளிப்படையாக சில இடங்களில் வந்தது. அதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இப்போ சிவி சண்முகம் வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் இவரும் கூட திருமாவளவன் முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் இருந்தாலும் அவர் அமைக்கக்கூடிய அமைச்சரவையில் இவருக்கு பங்கு கிடைக்கும் என்பதனால் வேண்டுமானால் இவர் அதை ஆதரிச்சிருக்கலாமே தவிர, திருமாவளவன் முதலமைச்சராக வந்து அவருக்கும் கீழே இவங்க பொறுப்பில் இருக்கிறாங்கிறது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருந்திருக்காரு. இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக அதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு. நாளைக்கு இது வேறு மாதிரியும் கூட அறிவிப்பதற்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முகமூடியை போட்டிருக்காங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா 5-6 முகமூடிகளை போட்டிருக்காங்க. காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, மாலை ஒன்று, இரவு ஒன்று, முகமூடிகளை மாற்றிக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. தங்களுக்கு எந்த இடத்துல லாபம் வருமோ அந்த இடத்துல ஒரு முகமூடியை தூக்கி போட்டுக்கிறாங்க. இது அரசியல், சமூகம், அதிகாரிகள், ஊடகம் எல்லாருக்கும் பொருந்தும். அதனால் பார்க்குற மக்கள் மட்டும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணுமோ தவிர, இவங்க இந்த முகமூடியில் இப்போ பேசுகிறாங்க இது உண்மை, இவங்க இப்போ இந்த முகமூடியில் பேசுகிறாங்க இது பொய் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லோருமே எல்லா நேரத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சூழலுக்கு தக்கபடி பேசக்கூடிய சூழல் தான் இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை முதலமைச்சராக்குவதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அதை அவர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதை பற்றி நான் திமுகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பலர்கிட்டையும் நான் பேசினேன். பேசும்போது அத்தனை பேருமே அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா சமூக நீதி, சாதி ஒழிப்பு, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அப்படிங்கிறதை பற்றி எல்லாமே இந்த அமைப்பை சேர்ந்தவங்க, புரட்சியாளர்கள், பண்பாளர்கள் அல்லது சிந்தனையாளர்கள் அல்லது சாதி ஒழிப்பு போராளிகள் அப்படிங்கிற பலர்கிட்ட நம்ம இதை பற்றி பேசினாலும் அவ்வளவு பேருக்கும் அந்த கட்சியின் மேலே ஒரு அச்சம் கலந்த சூழல் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சியை நிர்வாகித்து நடத்துகின்ற அளவுக்கு அதனுடைய தலைவர் வந்திருந்தாலும் கூட கீழே இருக்கிற நிர்வாகிகள் அந்த பொறுப்புக்கு வரல. ஏன்னா திமுகவோ அதிமுகவோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை அந்த ஊரின் பிரச்சனையாகவும் அந்த சமூகத்தின் பிரச்சனையாகவும் தான் பார்ப்பாங்களே தவிர சாதி ரீதியான பிரச்சனையாக பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. இப்போ வளர்ந்து வந்த சூழலில் வேணால் ஒரு சில இடங்களில் அந்த மாதிரியான பார்வை வந்துக்கலாமே தவிர பெரும்பாலும் அது ஒரு சமூக பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அதை சமூக பிரச்சனையாக பார்க்காம சாதி பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. இது நிச்சயமாக தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள விசிகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி பின்னடைவை நோக்கி போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். தயவுசெய்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் பல திமுக காரர்களும் சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் விசிகாவுடைய ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவர்களே கூட எங்கள் ஆளுகளை நம்பி இந்த பொறுப்பை எடுத்தார்னா தலைவருக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாருடைய பார்வையிலையும் என்ன இருக்குன்னு பார்த்தா
ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆவதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள கூட சாத்தியம் இருக்குது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் சரி, பிற சமூகத்தினரோடு பிற கட்சியினரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழல் இன்னும் வரல. அதுக்கான தகுதியை இன்னும் அவங்க உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி இந்த சாதியை சேர்ந்தவங்க வரக்கூடாது, இந்த சாதியை சேர்ந்தவங்க வரணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாம் அரசியலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அரசியல்வாதிகள் மத்தியிலும் சரி இருப்பதாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் பேசின வரைக்கும் தெரியல. ஆக இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இது உருவாகிருக்கு. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒருவர் முதலமைச்சராக வருவதை எடப்பாடி விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரியான தோட்டத்தில் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை வெளிப்படையாக சொன்னால் ஸ்டாலின் கூட விரும்பவில்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதை பற்றி அவர் வெளிப்படையாக அறிவிக்கலை. அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன்கிட்ட தான் அதை சொல்லியிருக்காரு. அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு அவர். ஆனால் உள்ளபடியே சொல்லப்போனால் அவருக்கும் திருமாவளவன் முதலமைச்சராவதில் விருப்பம் இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துக்கு போய் அவர் துணை முதல்வராக வந்துடக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டால், அதாவது அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து அதற்கு நான் ஆதரவு தர தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு செக்கை தான் வச்சுருந்தாரே தவிர அவர் மனப்பூர்வமாக நம்பினார்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய அரசியல் பரபரப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் முதலமைச்சராவதை எடப்பாடி பழனிசாமி தான் தடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சி.வி. சண்முகம் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. நான் கடந்த 9ஆம் தேதி அதற்கு முந்தைய சூழலிலும் இதை பற்றி விசாரித்த வகையில் பெரும்பான்மையான மக்களும் பெரும்பான்மையான சமூக ஆர்வலர்களும் பெரும்பான்மையான அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுமே திருமாவளவன் முதலமைச்சராக வருவதை விரும்பவில்லை. அதற்கு சாதி காரணம் அல்ல. அவருக்கு கீழ் இருக்கின்ற நிர்வாகிகள், அவருடைய கட்சி தொண்டர்கள் இன்னும் அதற்கு தகுதியானவர்களாக வரவில்லை. இவர் முதல்வராகிவிட்டால் ஒவ்வொரு ஊரிலும் 10 முதலமைச்சர்கள் தோன்றிவிடுவார்கள். எங்களால் நிம்மதியாக வாழ முடியாது, எங்களால் அரசியல் செய்ய முடியாது, எங்களுக்கு பல வகையிலும் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கே காவல் நிலையங்களில் பெரும்பாலான காவல் நிலையங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. யார் மேலே போய் கேஸ் போடணும், யார் மேலே என்ன செக்ஷனில் கேஸ் போடணுங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க செல்வாக்குள்ளவங்களாக மாறி இருக்காங்க. இவர்களிடம் அதிகாரம் போனால் அது எங்கள் கட்சியை அழிச்சிடும் அப்படின்னு தான் அவருக்கு ஆதரவு தருவதாக சொன்ன எல்லா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுமே சொன்னாங்க. திருமாவளவன் முதல்வராகக்கூடாது என்பதற்கு அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரணம், அந்த கட்சி இன்னும் ஆளுங்கட்சியாக மக்களை வழிநடத்தக்கூடிய கட்சியாக உருவாவதற்கு தயாரான நிலையில் இல்லை. அதனால் இப்போது அவர் வரக்கூடாது அப்படிங்கிறத தான் சொன்னாங்களே தவிர, சாதி ரீதியாக இவர் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கிட்ட இருந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் இந்த விவாதம் அடுத்தடுத்த நாள்களில் அடுத்த வேறொரு தளத்தை நோக்கி போகும். எங்கே போகுது, என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.